இன்னைக்கு இந்திய நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சமீபத்துல இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சு ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னா அந்த தெருநாய்கள் எல்லாத்தையுமே பிடிச்சு ஒரு இடத்துல ஒரு ஷெல்டர்ல வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி நியூ டெல்லியில ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு இல்லையா. அதை வந்து 6 ல இருந்து 8 வாரங்களுக்குள்ள பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய பேர் வந்து குரல் கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அவங்க அவங்களோட அந்த ஆகஸ்ட் 11ல வந்து அந்த ஆர்டரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஷெல்டர் ஹோம்ஸ்ல போட வேணாம், அது ரொம்ப ஹார்ஷா இருக்கு. அதுக்கு பதிலா நீங்க இதை பண்ணுங்க, அந்த அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டெரிலைசேஷன் பண்ணி இம்யூனைசேஷன் பண்ணி மறுபடியும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்டெரிலைசேஷன் பண்ணா அதனால மறுபடியும் இனப்பெருக்கமா வராது. ஓகேவா. அது ஃபியூச்சர்ல டாகோட எண்ணிக்கை ஸ்ட்ரே டாக்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். இம்யூனைசேஷன் பண்றப்ப அதுங்க கடிச்சாலும் நமக்கு ரேபிஸ் வராது. சரியா. சோ இந்த மாதிரியான ஒரு ஒரு சொல்யூஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அட் த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாஸ் வார் ஆன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கறத பெட்டரா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து நமக்கு 1985ல வந்து வந்திருக்கும். சரிங்களா. ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே நம்ம கன்விக்ஷன், அதாவது கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 80%ல இருந்து 88% அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஸோ தமிழ்நாடு வந்து பெட்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரக் மெனாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நமக்கு ட்ரக் ரிலேட்டடா பாக்குறப்ப என்னென்ன வெல்ஃபேர் மெசேஜ் இருக்கு அப்படின்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறது 1986ல வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1933 அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு, மனாஸ் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது வந்து நேஷனல் நார்கோட்டிக்ஸ் ஹெல்ப்லைன். சரியா. இது எல்லாமே நமக்கு நார்கோட்டிக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வெல்ஃபேர் மெஷர்ஸா இருக்கு. ஐ மீன் என்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷர்ஸா இருக்கு. லாஸ்டா வந்து பாக்குறப்ப இந்தியா சைனா ட்ரேட் த்ரூ லிப்பு லேக் அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் வழியா நமக்கு நடக்கும். சரிங்களா. உத்தரகாண்ட் வழியா எந்த ரீஜன் அப்படின்னா லிப்பு லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜன். ஆனா இந்த லிப்பு லேக் அப்படிங்கிறது ஒரு டிஸ்பியூட்டட் ரீஜன். எங்க யார் டிஸ்பியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேபாள். நேபாள் வந்து காலாபானி, லிப்பு லேக், அடுத்தது வந்து லிம்பியாதூரா அப்படின்னு சொல்லி 3 பிளேசஸ் வந்து இருக்கு. ஓகேவா. இந்த 3 பிளேஸுமே அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நமக்கு சொந்தம் சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் ரீஜனா இருக்கு. இந்த லிப்பு லேக் வழியா தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நிறைய ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. சின்ஸ் 1954ல இருந்தே இது நடந்துட்டு இருக்கு. சரியா. சோ அந்த லிப்பு லேக் அப்படிங்கிற ரீஜன் இந்தியாவோட உத்தரகாண்ட், சைனாவோட திபெத் அண்ட் நேபாள், இது 3மே மீட் ஆகக்கூடிய இடம் தான் இந்த லிப்பு லேக் அப்படிங்கிற ரீஜன். இந்த ரீஜன் வழியா ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் யார் சொல்லிக்கிட்டு இருக்கா, நேபாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரியா. இது எல்லாமே எங்களுக்கு சொந்தம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்களை பார்த்துக்கோ. நன்றி.